நடைமுறையிலேயே கோவிலை எல்லாத்தையுமே அசுத்தப்படுத்துறது. இப்போ பாருங்க, பிரசாதம் வாங்குறாங்களா, அப்படி அப்படியே கீழே போட்டு போயிடுறாங்க. ஏன் அது ஒரு இடத்துல போய் கூடையில் போய் நல்லா யோசிச்சு பாருங்க, கோவிலை எச்சில் பண்ணலாமா? அதை போய் ஒருத்தர் மிதிப்பாங்களே, அவங்க திரும்ப கோயிலுக்குள்ளே போவாங்க இல்லையா? தயவு செய்து உங்களை காலில் விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க. நாங்கள் போய் பணி செய்கிற இடத்துல எல்லாம் போட்டு அவங்ககிட்ட கெஞ்சி சொல்கிறோம். ஆனாலும் அதை செய்கிறாங்க. திரும்ப நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எல்லா சாமி பிரதிஷ்டை வழிபாடெல்லாம் முடிஞ்சோடனே மொத்தத்தையும் அள்ளி கொண்டு போய் ஒரு தூரத்தில் ஒரு குப்பை கொட்டியில் தான் போட்டுட்டு வரணும். ஒரு பை எடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க, நீங்கள் ஒரு 2-3 பேர் செய்யுங்க, யாருமே செய்யலனாலும் பரவாயில்ல, ஒருத்தர் செய்யுங்க, எல்லாரும் செய்வாங்க. அந்த எண்ணம் வரும் அவங்களுக்கு. இது உங்களுக்கு மன்றாட்டமாக கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி கோவில் இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறது, கோவில் இடத்த வந்து குத்தகை கொடுக்காம ஏமாத்துறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது நிறைய இடங்கள்ல. அதனால கோவிலை அவரேனும் தாமாக, அது எவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்தாலும் சரி, சாதாரணமாக சரி, திருக்கோவில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உரிமை